பார்த்தீங்களா தம்பிகளா, இதுதான் வெளிநாட்டு மிஷின். இதுல மாவை போட்டா பரோட்டா தானா வரும், கையே படாது. ஐயா, கையே படாதுன்னா அப்புறம் எப்படி பரோட்டா வரும்? காலாலையா வரும்? டேய் குண்டுமணி, சும்மா இருட்டா. அது ஆட்டோமேட்டிக் மெஷின்னு சொல்றாரு. ஐயோ, என் மண்டை போச்சு. இது என்னடா பரோட்டாவா இல்ல பாறாங்கல்லா? முதலாளி, இது பரோட்டா இல்ல, வண்டி டயர் மாதிரி இருக்கு. இத சாப்பிட்டா வயிறு இல்ல, பல்லு தான் உடையும். ச்சே, ₹1,00,000 மிஷின் இப்படி லாக் ஆகி நிக்குதே. ஆனா அந்த பக்கத்து தெரு பாட்டி கடை வாசனை மட்டும் ஊரையே தூக்குதே. அந்த பாட்டி என்ன மாய மந்திரம் பண்றாங்கன்னு தெரியலையே. தம்பிகளா, நீங்க 2 பேரும் அந்த பாட்டி கடைக்குள்ள போய் அந்த சிக்கன் குழம்புல அவங்க என்ன ரகசிய மசாலா போடுறாங்கன்னு திருட்டுத்தனமா பார்த்துட்டு வந்தா உங்களுக்கு தலா 10 பரோட்டா ஃப்ரீ. 10 பரோட்டாவா? ஐயா, நான் 20 பரோட்டா சாப்பிடுவேன். ரகசியத்தை மட்டும் இல்ல, அந்த அடுப்பையே அள்ளிட்டு வந்துடுறேன். இருட்டா அவசரம் கொடுக்க. முதலாளி, நாங்க மர்மத்தை கண்டுபிடிச்சிட்டு வரோம். ஆனா பரோட்டா பஞ்சு மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி செருப்பு மாதிரி இருக்க கூடாது. சரிடா, போயிட்டு வாங்க. டேய் குண்டுமணி, சத்தம் போடாம வாடா, பாட்டி முழிச்சுக்க போறாங்க. மச்சான், எனக்கு பயமா இருக்குடா. ஒருவேளை பாட்டி பரோட்டா கட்டையாலேயே அடிச்சா என்ன பண்றது? பயப்படாதடா, அந்த ஜன்னல் வழியா உள்ள போய் மசாலா டப்பாவை மட்டும் தூக்கிட்டு வந்துடலாம். ஆஹா, அந்த சால்னா வாசனை இங்கேயே தூக்குதே. மசாலாவோட சேர்த்து ஒரு 2 பரோட்டாவையும் தூக்கிடலாம்டா. பாட்டியின் கடைக்குள் பூனையை விட சத்தம் காட்டாமல் நுழைகிறார்கள் குந்துமணியும் சித்தியும். அங்கே மேஜை மேல் ஒரு பெரிய மர்மமான டப்பா மின்னுகிறது. அதுதான் அந்த ரகசிய மசாலாவாக இருக்குமோ? டேய் குண்டுமணி, அந்த டப்பாவை இடுடா. இதுதான் பாட்டியோட ரகசிய மசாலான்னு நினைக்கிறேன். ஆஹா, இத ஒரு ஸ்பூன் சாப்பிட்டாலே நம்ம நாக்கு சொர்க்கத்துக்கு போயிடுமே. இருடா, ஒரு டெஸ்ட் பண்ணிடுறேன். குண்டுமணி ஆசையோட அந்த டப்பாவை திறந்து ஒரு பெரிய ஸ்பூன் அள்ளுகிறான். அது மசாலா இல்லை, பாட்டி காய வைத்து வைத்திருந்த பச்சை மிளகாய் பொடி. மச்சான், என் வாயில எரிமலை வெடிக்குதுடா. தண்ணி தண்ணி. ஏ முட்டாள், அது மசாலா இல்லடா, மிளகாய் பொடி. கத்தாதடா, பாட்டி முழிச்சுப்பாங்க. மிளகாய் பொடி எரிச்சலில் குண்டுமணி திணறிக் கொண்டிருக்க, சிட்டி சமையல் மேஜையின் ஓரத்தில் ஒரு பழைய நோட்டு புத்தகத்தை காண்கிறான். அதன் மேல் ரகசிய குறிப்புகள் என்று பெரிய எழுத்தில் மின்னுகிறது. டேய் குண்டுமணி, இதோ பாரு, இதுதான் பாட்டியின் அந்த ரகசிய குறிப்பேடு. இத படிச்சா நாமளும் உலகத்திலேயே சிறந்த சமையல்காரராகிடலாம். சீக்கிரம் பிரி. இருவரும் ஆர்வத்துடன் அதை பிரிக்கிறார்கள். ஆனால் உள்ளே சிக்கலான சமையல் குறிப்புகளே இல்லை. மாறாக ஊர் மக்களின் பெயர்களும் அவர்களுக்கு பிடித்தமான சுவை மாற்றங்களும் தான் அதில் இருக்கின்றன. என்னடா இது? இதுல மசாலா அளவே இல்லையே. ஆனா என் பேரை மட்டும் பெருசா எழுதி வச்சிருக்காங்களே. குண்டுமணி வந்தால் பரோட்டாவில் காரம் குறைவாக இருக்க வேண்டும், சால்னா மட்டும் சூடாக இருக்க வேண்டும். அவனுக்கு பசி அதிகம், எனவே 2 பரோட்டா எக்ஸ்ட்ரா கொடுக்க வேண்டும். டேய், இது சமையல் குறிப்பு இல்லடா, இது மக்களோட ரசனை குறிப்பு. பாட்டி மெஷின்ல பரோட்டா போடல, ஒவ்வொருத்தருக்கும் பிடிச்ச மாதிரி அந்த அன்பை அளந்து போடுறாங்க. அதான் அந்த ருசியோட ரகசியம். எப்படியோ சமையலறைக்குள் சிக்காமல் பாட்டியின் கடைக்கு வெளியே இருக்கும் இருட்டான பின்பக்கச் சுவருக்கு தாவி குதிக்கிறார்கள் குண்டுமணியும் சிட்டியும். அவர்கள் கையில் சமையல் மேசையிலிருந்து நைசாக திருடி வந்த அந்த பழைய நோட்டு புத்தகம் இருக்கிறது. நிலவொளியில் அந்த நோட்டை பிரிக்கிறார்கள். டே குண்டுமணி, இங்க பாரு. இதுல எந்த மசாலா குறிப்பும் இல்ல. ஆனா ஊர்ல இருக்கிற ஒவ்வொருத்தர் பேரும் அவங்களுக்கு என்ன பிடிக்கும்னு தெளிவா எழுதி வச்சிருக்காங்க. மணிக்கு காரம் பிடிக்காது, செல்லத்துறைக்கு வெங்காயம் அதிகமா வேணும், குண்டுமணிக்கு பசி அதிகம், அதனால 2 பரோட்டா எக்ஸ்ட்ரா போடணும். மச்சான், நான் என்ன நினைக்கிறேன்னு கூட பாட்டிக்கு தெரியுதா? மசாலால இல்லடா ரகசியம், மக்கள் மேல பாட்டி காட்டுற அந்த அக்கறையில தான் ரகசியம் இருக்கு. எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு அன்பு? ஏன்னா நான் அதிக பரோட்டா சாப்பிடுறேன்னு பாட்டிக்கு தெரியுது. ரகசியம் என்னவென்று புரிந்துவிட்டது.
இது ஏதோ பெரிய மாய மந்திரம் அல்ல, இதுதான் அந்த மனிதநேயம். அவர்கள் அந்த புத்தகத்தை நெஞ்சோடு அணைத்துக் கொள்கிறார்கள். ஆனால் அதே நொடி பாட்டியின் வீட்டின் பின்பக்க கதவு பலமாக திறக்கும் சத்தம் கேட்கிறது. டேய், பாட்டி வெளியே வராங்க, ஓடு. நிலவொளியில் பாட்டியின் டார்ச் லைட் வெளிச்சம் அவர்கள் முகத்தில் விழுகிறது. குண்டுமணி பயத்தில் நடுங்கிக் கொண்டிருக்கிறான். சிட்டி அமைதியாக தலை குனிந்து நிற்கிறான். பாட்டி மெதுவாக அவர்கள் அருகே வருகிறார். என்னப்பா, இந்த வயசான பாட்டி கிட்ட பரோட்டா கேட்க தயக்கமா? திருட்டுத்தனமா என் டைரியை திருடிட்டு வரணுமா? பாட்டி மன்னிச்சிடுங்க, எங்களுக்கு ரகசிய மசாலா வேணும்னு தான் வந்தோம். ஆனா இந்த டைரிய பார்த்த பிறகுதான் புரிஞ்சது, நீங்க மசாலாவை விட எங்க மேல காட்டுற அன்புக்கு தான் அதிக முக்கியத்துவம் தர்றீங்கன்னு. அப்போது இருட்டில் ஒளிந்திருந்த செல்வம், ஹோட்டல் முதலாளி, குற்ற உணர்ச்சியுடன் வெளியே வருகிறான். அவன் திருட வந்ததை நினைத்து வெட்கப்படுகிறான். பாட்டி, என்னை மன்னிச்சிடுங்க. என் ஹோட்டல்ல லாபத்தை பார்த்தேன். ஆனா நீங்க உங்களை நம்பி வர்றவங்களோட மனசை பார்த்திருக்கீங்க. நான் தோத்துட்டேன் பாட்டி. செல்வமே, நீயும் திருடாம உழைச்சு பாரு. அந்த அன்பு உன் சமையல்லையும் வரும். வா, இன்னைக்கு ராத்திரி எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம். பாட்டி அவர்களை உள்ளே அழைத்துச் செல்கிறார். மிஷின் இன்றி, அம்மிக்கல் இன்றி, வெறும் அன்போடு பாட்டி சுட்டுக் கொடுத்த பரோட்டாவின் வாசனை அந்த ஊரே மணக்கிறது. குண்டுமணி வயிறு நிறைய சாப்பிட்டுவிட்டு பாட்டியின் மடியில் தலை சாய்த்து தூங்குகிறான். அன்பும் அக்கறையும் கலந்தால் அது எந்த பரோட்டாவையும் விட மிகச்சிறந்த விருந்துதான். குண்டுமணியும் சிட்டியும் அன்று ஒரு பெரிய பாடத்தை கற்றுக்கொண்டார்கள். அன்பே சிறந்த மசாலா.